அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜு எம். நான் உங்கள் ராஜு முருகன். என்னோட யூடியூப் சேனலில் பல்வேறு வகையான கல்வி சம்பந்தமாக காணொளிகள் பதிவிட்டு வருகிறேன். இந்த காணொளிகள் அனைத்து மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் என்னோட யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தேவைகளை இந்த கமெண்டில் டைப் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு போராளியின் கதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வேர்கள் கிடையாது, கால்கள் தான். அடிமைத்தனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்கிற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் புரட்சியாளர், மருத்துவர், மார்க்சியவாதி, அரசியல்வாதி, இலக்கியவாதி என்பன முகத்தன்மை கொண்ட போராளி. உலக சரித்திரத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்திருந்த போதிலும், வரலாற்றில் இடம்பெற்றிருந்தாலும், புரட்சியாளன் என்றவுடன் வரலாற்றில் ஓங்கி ஒலிக்கும் உன்னதமான ஒற்றை பெயரின் சொந்தக்காரர் எர்னஸ்டோ சே குவேரா எனப்படும் சே என்ற மாபெரும் புரட்சியாளனே. சே என்பது நண்பர் அல்லது தோழர் என்னும் பொருள் கொண்ட அர்ஜென்டின சொல்லாகும். அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபா, மெக்சிகோ, பொலிவியா போன்ற நாடுகளின் புரட்சிக்காக பாடுபட்ட சேவின் போராட்ட வரலாறு மிக நீண்டது. இளமை காலத்தில் மருத்துவம் படித்து கொண்டிருக்கும் போது சே லத்தீன் அமெரிக்கா தேசங்கள் முழுவதும் பயணங்களை மேற்கொண்டிருந்தார். அப்பயணங்களின் போது மக்களிடம் நிலவிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், அரசியல் சூழ்நிலைகள், அடிப்படை வசதிகள் இல்லாத மக்கள், வறுமையின் தாக்கம் என்கின்ற சமூகத்தின் அடிப்படை பிரச்சனைகளை நேரடியாக உணர்ந்திருந்தார். இந்த அனுபவங்கள் அவரை ஒரு மிக பெரிய புரட்சியாளனாக செதுக்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. லத்தீன் அமெரிக்க பிரதேசத்தில் இருந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கும் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் புரட்சி மூலமே தீர்வு காண முடியும் என சே நம்பினார். சே குவேராவின் வீட்டில் சுமார் 3000 நூல்களுக்கு மேல் இருந்தன. புத்தக காதல் மற்றும் ஆழமான வாசிப்பு சேவின் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் மேம்படுத்தின என்பது மறுக்க முடியாத உண்மையாக உள்ளது. ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தன் இளமை காலத்தில் இருந்தே களப்பணி செய்யத் தொடங்கிய சே, மெக்சிகோவில் கியூப புரட்சியாளர் பிடல் கேஸ்ட்ரோவை சந்தித்தார். கியூபாவில் கொடுங்கோல் ஆட்சி புரிந்த சர்வாதிகாரியான படிஸ்டாவின் ஆட்சியை அகற்றும் எண்ணத்துடன் பயணப்படும் பிடல் காஸ்ட்ரோவின் லட்சியத்தை உணர்ந்த சே, ஜூலை 26 இயக்கத்தில் தன்னையும் இணைத்து கொண்டார். சியரா மேஸ்த்ராவில் தங்கியிருந்தபடியே கியூபா விவசாயிகளையும் இளைஞர்களையும் பிடல் காஸ்ட்ரோவுடன் இணைத்து சே புரட்சிக்கு தயார்படுத்தினார். ஜூலை 26 இயக்கம் 1951 கியூபாவின் ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்றியது. புரட்சிக்கு பின் அமைந்த அரசியல் சே பல்வேறு பொறுப்புகளை வகித்தார். கியூபாவின் வளர்ச்சிக்காக வணிகம் மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தங்களை தீர்மானிப்பது தொடர்பாக சே ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு சென்றார். கியூபா நாட்டின் வளர்ச்சிக்காக சே செயல்படுத்திய கொள்கைகளும் திட்டங்களும் எண்ணில் அடங்காதவை. சே தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் நேரத்தை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் ஊதியமில்லாமல் அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை செயல்படுத்தினார்.
திட்டத்தை தீட்டுவதோடு நிற்கவில்லை. தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் சே மக்களுக்கு முன்மாதிரியாக ஒவ்வொரு நாளும் அரசு சார்ந்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். வெறும் புகைப்படங்களுடன் நின்றுவிடும் சம்பிரதாயம் என்று நினைத்து வந்த செய்தியாளர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தன் உடல் உழைப்பை முழுமையாக அர்ப்பணித்த சேவின் செயல்பாடுகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. ஒரு நாட்டில் ஒரு புரட்சி இயக்கம் தன் குறிக்கோளை அடைந்து வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்ற புரட்சி இயக்கத்தின் தலைவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலம் பதவிகளை பெறுகிறார்கள். தங்கள் நாட்டிற்காக சேவை செய்கிறார்கள். வரலாற்று பக்கங்கள் வெற்றி பெற்ற புரட்சி இயக்கங்களை இப்படித்தான் பெரும்பாலும் பதிவு செய்துள்ளது. கியூபாவில் புரட்சி வெற்றி பெற்று அரசியல் பதவிகளை அலங்கரித்த சே தன் வாழ்நாட்களை முழுமையாக கியூபாவில் மட்டும் செலவழிக்கவில்லை. கியூபாவை போன்ற பல்வேறு அரசியல் பொருளாதார சவால்களை கொண்ட லத்தீன் அமெரிக்கா தேசங்களின் நிலைமை சேவின் நினைவுகளை ஆக்கிரமித்திருந்தன. எத்தகைய நிலைமையிலும் தன் உயரிய லட்சியங்களுக்காக முன் செல்லும் முனைப்பில் தயார் நிலையில் இருந்தார் சே. ஒரு நாட்டின் அமைச்சர் உயரிய பதவி பொறுப்புகள் என்கின்ற நிலைமையும் துன்படுத்தும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற நினைவுகளை தடுக்காதவாறு உறுதிப்படுத்தி கொண்டார் சே. தன் உயரிய லட்சியங்களை செயல்படுத்த தன் அமைச்சர் பதவியை துறந்து கியூபாவை விட்டு வெளியேறி மெக்சிகோ, கொங்கோ, பொலிவியா என பல நாடுகளுக்கு பயணம் செய்த சேகுவாரா அங்குள்ள போராளிகளுக்கு பயிற்சி வழங்கினார். போராட்ட காலங்களுக்கு பின் பெற்ற அரசியல் பதவியை தூக்கி எறிந்து மீண்டும் களப்பணிகளுக்கு மக்களுக்காக உழைப்பதற்கு காடுகளில் தஞ்சம் புகுந்த ஒரே புரட்சியாளன் சேகுவாரா மட்டுமே. கியூபாவை விட்டு வெளியேறும் முன் தனது நண்பரும் கியூபா அதிபருமான பிடல் காஸ்ட்ரோவுக்கு சே எழுதிய வரிகள் பின்வருமாறு: என்னுடைய எளிமையான முயற்சிகளும் உதவிகளும் சில நாடுகளுக்கு தேவைப்படுகிறது. ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுவதை கடமையாக மேற்கொள்வேன். அதை நிறைவேற்றவும் செய்வேன். எனது மனைவி மக்களுக்காக எந்த சொத்தையும் நான் விட்டு செல்லவில்லை. அதற்காக வருத்தப்படவும் இல்லை. தமது முன்னேற்றம் எப்பொழுதும் வெற்றியை நோக்கியே. வெற்றி அல்லது வீரமரணம் என்பதே. இனம், மொழி, குறுகிய நோக்கத்திற்காக மற்றும் ஆதாய அரசியலுக்கு சொந்தக்காரன் அல்ல சே. நாடுகளை தாண்டி, மொழிகளை தாண்டி, இனங்களை தாண்டி, மதங்களை தாண்டி மானுடத்தை நேசித்த மகத்தானவன் சேகுவேரா. தன் வாழ்நாளெல்லாம் மக்களுக்காக போராடிய சேகுவேரா 1967ஆம் ஆண்டு பொலிவிய காடுகளில் போராட்ட காலத்தில் மாண்டபோது அவரின் வயது 40 மட்டுமே. நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும்